Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த 10 மாதங்களும் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து இந்த 11வது மாதத்தை நமக்கு காணும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2020 தொடங்கும் போது நம்ம இப்போ கடந்து வந்த இந்த பாதைகளெல்லாம் நம்ம இப்படி கடந்து வருவோம்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் எத்தனையோ பாதைகளை இந்த 10 மாதங்களுக்குள்ளாக நம்மை கடந்து வர பண்ணி இன்றைக்கு கிருபையாக நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பெரிதான இரக்கம். இந்த வருஷத்தை தொடங்கும் போது இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. கடந்த மாதத்தில் இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. நேற்றைக்கு இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் கிருபையாக வைத்திருக்கிறார். அவர்களை விட நம்மளாம் நீதிமான்கள் என்பதனால் அல்ல, நம்மை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நம்மை குறித்து அவர் நிறைவேற்ற வேண்டிய நோக்கம் இருக்கிறது, நம்ம அதுக்கு தயாராக வேண்டி இருக்கிறது. ஆகவே நம்மளை கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றியாக இருப்போம். நாம் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நன்றாக பயன்படுத்தி நம்ம ஜீவகாலத்தை சரியாக பயன்படுத்தி பரமராஜ்யத்தை அடைவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இந்த நாட்களில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1ஆம் தேதி நமக்கு வந்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. சண்டே, வாரத்தின் முதல் நாள், கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாளே நமக்கு வந்து மாதத்தினுடைய முதல் நாளாக நமக்கு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கப்பா? இந்த மாதத்திலிருந்து நீங்கள் நாங்கள் வந்து உங்களை எப்படி நாங்கள் அனுபவிக்க போகிறோம்? ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த போது, என்னுடைய ரெகுலர் ரீடிங் நான் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 555 ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமாக. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை தாழ்மைப்படுத்துவார்கள், சிறுமைப்படுத்துவார்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்மை தாழ்மைப்படுத்தும், சிறுமைப்படுத்தும். உலகத்தில் நம்ம பார்க்கிறதான மற்ற அதாவது நம்ம பார்க்கக்கூடியதான சூழ்நிலைகள், நம்ம பார்க்கக்கூடியதான, நம்ம கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாமே நம்மை சிறுமைப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாகவே தான் இருக்கும். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரத்தையும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவன், அவர் மாத்திரமே உங்களையும் என்னையும்
அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக விரும்புகிறோம். அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கை இப்ப பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி சிறுமைப்பட்டது போல, உடைக்கப்பட்டது போல, நொறுக்கப்பட்டது போல, வாழ்க்கையில எல்லாமே இழந்தது போல, உங்களுடைய வாழ்க்கையில அநேக எதிர்பாராத சம்பவங்கள் நடந்ததுனால நீங்க வாழ்க்கையில சோர்வடைந்த நிலைமைக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். திரும்பமாக இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:5. பிரதர், சிஸ்டர், இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உங்களை என்னை ரட்சித்த ஆண்டவர், உங்களையும் என்னை அபிஷேகித்த ஆண்டவர், உங்களையும் என்னை இம்மட்டும் வாழ வைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் மேன்மையானவர்கள் அவருடைய பார்வையில். அவர் நம்மளை அப்படி பார்க்கிறார். நீங்களும் அப்படி பாருங்க, நானும் அப்படி பார்க்கிறேன். நம்ம அப்படி பார்ப்போம். நம்மை கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். வாசிங்க, அந்த தமிழ்ல வாசிங்க. நான் எபிரேய மொழி இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். எபிரேய மொழியில வாசிக்கிறேன். லெமான் யஹவா எலோஹேகா வேல கொடேஷ் இஸ்ராயேல் கி ஃபேரேக் அப்படின்னு எபிரேய மொழியில இருக்கு. அதுல அந்த கி ஃபேரேக் அப்படிங்கிற வார்த்தை தான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஃபார் அப்படிங்கிறது ரூட் வேர்ட். ஃபேரேக் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் ஃபே, அலேஃப், ரேஷ், கப், சோஃபித். ஃபேரேக் என்னுடைய ரூட் வேர்டு வந்து ஃபார். ஃபே, அலேஃப், ரேஷ், ஃபார். அப்போ அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மேன்மைப்படுத்தி இருக்கிறவர் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவனாகிய கர்த்தர். அவரை தவிர குப்பையில கிடக்கிற மனிதனை, தூசியில கிடக்கிற மனிதனை, புழுதியிலையும் சாக்கடையிலையும் கிடந்த மனிதனை தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்த இவர் ஒருவரை தவிர வேற யாராலும் முடியாது. அவர் மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறவர். யஹவா எலோஹேகா வேல கொடேஷ் இஸ்ராயேல். கர்த்தராகிய தேவன், மேலும் அவர் பரிசுத்தர். யாருடைய பரிசுத்தர்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு, மனிதனாய் வந்தவர். அவர்தான் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். சரி, அப்போ அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்கிறதான இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. அதைத்தான் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கி ஃபேரேக் அப்படிங்கிற வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லுங்க. எபிரேயத்திலே சொல்லுங்க, கி ஃபேரேக், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எப்பெல்லாம் மனது சோர்ந்து போகுதோ, எப்பெல்லாம் மனசு தளர்ந்து போகுதோ, எப்பெல்லாம் நீங்க கைவிடப்படுங்க, சொல்லுங்க, யார் என்ன பண்ணாலும் கி ஃபேரேக், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. அவர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தி இருக்கிற நல்ல தெய்வமாக, நல்ல ஆண்டவராக இருக்கிறார். சரி, இதுல இருந்து நம்ம ஒரு 5 கருத்துக்களை நம்ம படிக்க போறோம். குறிப்பிட நான் சொல்லிவிடுகிறேன். நம்பர் 1 அர்த்தம். நம்பர் 2 அடங்கியவைகள். நம்பர் 3 அனுபவங்கள். நம்பர் 4 அவசியம். நம்பர் 5 அதிசயமான முடிவு. இப்படி 5 குறிப்புகளை இந்த அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அதிலிருந்து இந்த 5 கருத்துக்களையும் படிக்க போறோம். 1 அர்த்தம், 2வது அடங்கியவைகள், 3வது அனுபவங்கள், 4வது அவசியமானது,
ஐந்தாவது அதிசயமான முடிவு. இந்த 5 கருத்துக்களை அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருந்து கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறதான அந்த பொக்கிஷங்களை, புதையல்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, முதலாவதாக அர்த்தம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கீ ஃபேரேக் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அல்லவா? கீ காஃபியோத் கீ, ஏனென்றால் அதான் கீ. ஃபாரேக் அதான் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதனுடைய ரூட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபார். டெக்ஸ்ட்ல இருக்கிற வேர்டு வந்து ஃபேரேக், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஃபே ஆலேஃப் ரேஷ் கப் சோஃபிட் எபிரேய எழுத்துக்கள் தான். ஆனா அதனுடைய ரூட் வேர்டு என்னன்னா ஃபார். ஃபே ஆலேஃப் ரேஷ் ஃபார் அப்படிங்கிறது அதனுடைய ரூட் வேர்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மேன்மைப்படுத்தி இருத்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று அழகுபடுத்துவது. அவர் உன்னை அழகுபடுத்துகிறார், அழகுபடுத்துகிறார். இரண்டாவதாக அவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். முதல்ல பியூட்டிஃபைட் அழகுபடுத்துதல், இரண்டாவது குளோரிஃபைட் மகிமைப்படுத்துதல், மூன்றாவது போஸ்ட் அவர் உன்னை புகழ்ச்சியாக்கி இருக்கிறார். அருமையான தேவஜனமே, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு, அவர் உன்னை அழகுபடுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் அழுக்கடைந்த சாக்கடைக்குள்ள கடந்து அழுக்கடைந்தவர்களாகத்தான் நம்ம இருந்தோம். நம்மள ஆண்டவர் யெஷுவா தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால தூக்கி எடுத்து சேற்றில் வீழ்ந்த உன்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் தூய ரத்தம் கொண்டு மாற்றினார் என்று நம்ம பாடுகிறது போல, நாற்றத்தை எல்லாம் தூய ரத்தத்தினால மாற்றி நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம யாரு? அழகானவர்கள். நம்ம அழகுபடுத்தப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னை ஆண்டவர் அழகுபடுத்தி இருக்கிறார். நம்மளை பூரண ரூபம் உள்ளவர்களாக, பூரண சௌந்தரியம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க, அவரே அழகுபடுத்திட்டு அவரே புகழ்றாரு. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். லீபோனில் இருந்து என்னுடனே வா, என் மணவாளியே, லீபோனில் இருந்து என்னுடனே வா. லீபனோனில் இருந்து என்னோட வா. வாசிங்க வாசிங்க. அமனாவின் கொடுமுடியில் இருந்து, சேயீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும், அமனானின் கொடுமுடியில் இருந்து இல்ல, அமனானின் கொடுமுடியில் இருந்தும், சேயீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும், சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும், சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். கீழே பார். வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். பாருங்க, அந்த அழகுனால அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டார். சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். 7ஆம் வசனம் படிங்க. 7. என் பிரியமே, என் பிரியமே, பூரண ரூபவதி, நீ அழகு பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை அழகுபடுத்துகிறார். பூரண ரூபவதி நீ. அப்படியானால் நம்மை அழகுபடுத்தி பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் யெஷுவா நமக்கு இருக்கிறார். அழகுனா இந்த உலக பிரகாரமா அப்படி இல்லை. இந்த அழகு என்பது அது ஆவிக்குரிய அழகு. உள்ளான மனுஷனிலே காணப்படுகிற அழகு. உள்ளான மனுஷன் அழகாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியான மனுஷனும் அழகாயிரும். ஆகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகுபடுத்தி பார்க்கிறார், அழகுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, குளோரிஃபை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா குளோரிஃபை, அவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார், உன்னை மகிமை அடைய செய்கிறார். மகிமை அடைகிற ஒரு அனுபவம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை படிக்கும் போது அதை நம்ம வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:9-10 பாருங்க. அந்த இடத்துக்கு பேர் மகிமை அடைந்த எருசலேம். மகிமைப்படுத்துகிறார். அவருடைய மனவாட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா மகிமை அடைந்த எருசலேம். 10ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:10, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கும் போது வாசியுங்கள். உயரமான ஒரு
பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். சோ படிப்படியாக மகிமைப்படுத்தி கடைசியில மகிமை அடைந்த எருசலேமாகவே நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்ப மகிமை அடைந்த எருசலேம், அப்ப நம்மளை மகிமைப்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். அது மட்டும் இல்ல, மூன்றாவது போஸ்ட், நம்மை புகழ்ச்சியாக்குகிறார். உங்களை என்னையும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு? புகழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றுகிறாராம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல அந்த 10, 11, 12 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை புகழ்ச்சியிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 10 வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிப்போமாக. இப்பொழுது இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன். 12ஆம் வசனம் படிங்க. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய. அப்படியானால் அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? நம்மை புகழ்ச்சியாக்குகிறார். உபாகமம் 26:19 படிக்கும்போது அங்கு தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசித்தால், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாக, பெஸ்டா இருக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆகவே உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். ஃபார் அப்படிங்கிற அந்த ரூட் வேர்ட் ஃபாரேக், உன்னை அவர் மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா அதான் அர்த்தம். அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை என்னை நம்முடைய ஆண்டவர், இந்த உலகம் நம்மளை அழுக்கடையும்படியாகத்தான் செய்யும். ஆனா நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகுபடுத்துகிறார். இந்த உலகம் உங்களை என்னையும் வெட்கத்துக்குள்ளாக மாற்றும்படியாகத்தான் செய்யும். எப்ப நம்ம வாழ்க்கையில வெட்கப்படுகிற சூழல் வருதோ அன்னைக்கு இந்த உலகம் பார்த்து நகைக்கும், எள்ளி நகையாடும், சந்தோஷப்படும். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வெட்கங்களை எல்லாம் மாற்றி நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் நம்ம இகழ்ச்சிக்குள்ளாகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், உறவுகள், உலகம், மனிதர்கள் எல்லாரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் தான் உங்களை என்னையும் புகழ்ச்சிக்குள்ளாக நம்மை மாற்றுகிறவர். இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ன அர்த்தம்? அவர் உன்னை அழகுபடுத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுக்கு தான் நம்மளை அழகுபடுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில 3 பியூட்டி பார்லர் வச்சிருக்கார். ஒன்னு சபை, ஒரு பியூட்டி பார்லர் நம்மளை அழகுபடுத்துறதுக்கு. அங்க சொல்லப்படுகிற உபதேசங்கள், சத்தியங்கள் நம்மை அழகுபடுத்தும். ஊழியக்காரங்க மூலமா வர்ற உபதேசங்கள். அடுத்தது நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம அனுபவிக்கிற தேவ சமூகம், தேவன் நமக்கு தருகிற வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தை, தேவன் நமக்கு தருகிற அபிஷேகம், உன்னத பலன் நம்மை அழகுபடுத்தும். அடுத்தது நம்ம அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை என்னை அழகுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, நம்மை மகிமைப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நம்மை புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படியாக செய்கிறார். இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். இந்த ஃபேரேக், ஃபார் அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. சரி, அடுத்தது கர்த்தருக்கு மகிமை. 2வது குறிப்புக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, 2வது அடங்கியவை. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம படிக்கணும். அப்போ இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய இந்த 12வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை சுற்றி என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். திரும்ப இந்த ஏசாயா 55:5 வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் போது வாசியுங்கள்.
ஏசாயா 55:5. 555. நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவர் மேன்மைப்படுத்தும் போது அந்த மேன்மைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். என்னெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னா, அவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது அதற்குள்ள அடங்கி இருக்கிற மேன்மையான காரியங்களை ஒரு சில மேன்மையான ஆக உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மேன்மையான என்ன அந்த அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். என்ன ஊலாம் கர்த்தர் நமக்கு தராரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா 5 மேன்மையான இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை சுற்றி 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 இந்த 5 இருக்கு. அவர் நம்மளை மேன்மைப்படுத்தும் போது இந்த 5 நம்மளை சுத்தி சுத்தி வருங்க. உங்களை என்னையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். என்ன அது? ஒன்று, மேன்மையான உறவு. மேன்மையான அதுல முதல் மேன்மையான என்ன? மேன்மையான உறவு. இப்ப இந்த ஏசாயா 55:6 வாசிங்க. ஏசாயா 55 அதனுடைய 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படியானா நம்ம ஆண்டவரை நம்ம கண்டடையக்கூடிய விதத்துல அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார், அருகில் இருக்கிறார். இதுதான் அந்த மேன்மையான உறவு. அவரை நம்ம தேடி கண்டடைந்து அவரோடு நாம் உறவாட முடியும். இதாங்க மேன்மையான உறவு. அவரோடு நம்ம உறவாட பழகிட்டோம்னா அவருக்குள்ள நமக்கு எல்லாமே அதுக்குள்ள நமக்கு இருக்கு. அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அவரை நாம் கண்டடையக்கூடிய விதத்தில் இருக்கிறார். உபாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உபாகமம் 4:7 வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போமாக. உபாகமம் 4:7. உபாகமம் 4ஆம் அதிகாரத்துடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? ஆண்டவர் யெஷுவா மனுஷனா வரவே இல்லை. மனுஷனா வரவே இல்லை. அப்பவே மோசே சொல்றாரு, தேவனை இவ்வளவு கிட்ட அருகிலே பெற்றிருக்கிற வேறே ஜாதி யாருமே கிடையாது. இவ்வளவு பக்கத்துல நம்ம கடவுள் இருக்கிறாரு. நமக்கு அவர் எங்கேயோ தூரத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவார்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் யெஷுவா நம்மை போல மனிதனாக வந்து நம்ம படுகிற வேதனைகள் உபத்திரவங்கள் எல்லாத்தையும் அவரும் அனுபவிச்சு போயிருக்கிறாரே. நம்ம கூப்பிடும் போதுல நமக்கு எவ்வளவு சமீபமா வருகிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போவதற்கு முன்பு ரொம்ப அழகா வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 28:18 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஏன் அவர் வந்து அப்படின்னு போட்டுக்கலாமே, அங்க ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, இயேசு வந்துன்னு போட்டாலே போதாதா? சமீபத்தில் வந்து, சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமீபத்தில் வந்தார். உங்களுக்கு எனக்கும் அவர் அருகில் இருக்கிறார், சமீபத்தில் இருக்கிறார். அப்படி அருகில் இருக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சங்கீதம் 34:17 நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 34 அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்ப அவர் நமக்கு சமீபமாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். அதான் அந்த மேன்மையான உறவு, அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு மேன்மையான உறவு இங்க இருக்கு. கர்த்தர் உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த மேன்மையான உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷங்களோடையே பேசிக்கிட்டு மனுஷங்களோடையே குழாவிக்கிட்டு அப்படி நமக்கு இருக்க பிடிக்காது. கர்த்தர் கூட போய் பேசணும், அவரோட இருக்கணும், அது நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அதுக்காக மனுஷரை வெறுக்க மாட்டோம். ஆனா நம்மை உண்டாக்குன ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவழிப்பது நமக்கு ரொம்ப இன்பமான ஒன்றாக இருக்கும். இதை நம்ம இங்க படிக்கிறோம். இப்ப மேன்மையான உறவு முதலாவது. இரண்டாவது மேன்மையான உணர்வு. மேன்மையான உணர்வு. கர்த்தர் மேன்மையான உணர்வை வைத்திருக்கிறார். அவர் மேன்மைப்படுத்துவாரானா நமக்கு மேன்மையான உணர்வு உண்டாகுது. என்ன மேன்மையான உணர்வு? அந்த ஏசாயா 55:8 11 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, ஏசாயா 55 அதிகாரம் 8 11 வரைக்கும் வாசிப்போமாக. 55 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. வாசிங்க வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். சோ இங்க மேன்மையான உணர்வை நம்ம பார்க்கிறோம். என்ன மேன்மையான உணர்வு? நம்முடைய கீழான நினைவுகள், நம்ம சிந்திக்கிறதான கீழான வழிகள், அதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து அது வார்த்தை உள்ள போக 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 அவருடைய உயர்ந்த நினைவுகள், ஆண்டவருடைய, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய அந்த உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள் நமக்குள்ளாக போக ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய உணர்வு அவருடைய உணர்வோடு இணைந்த, இன்னும் சொல்ல போனா அவருக்குள் இருக்கிற அந்த உணர்வு அதுவே நம்முடைய உணர்வாக மாறிவிடும். அப்படி அந்த உணர்வை, அவருடைய உணர்வை நமக்குள்ள அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது எதுனா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் அந்த 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அந்த ஏசாயா 55:10 அந்த வார்த்தை தான் எப்படிலாம் இருக்கு பாருங்க. படிங்க. ஏசாயா 55. மாறி உறைந்து மழையும் மழை, மழையும் வார்த்தை தான். உறைந்த மழை அதாவது பனியும் வார்த்தை தான். வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் விதை அப்புறம் ஆகாரம் கொடுக்கிறது. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அப்போ வேத வசனங்களை படித்து தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்க வேதம் நமக்குள்ள போக 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 அவருடைய உணர்வு நம்முடைய உணர்வாக மாறுகிறது. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய உணர்வு நம்முடைய உணர்வாக மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இந்த உயர்ந்த நினைவு நமக்குள்ள வரும். அவருடைய இந்த உயர்ந்த வழிகள் நமக்குள்ள வரும். அவர் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நாமும் பார்க்கிறவங்களா இருப்போம். இந்த உலகத்தாரை போல கீழ்த்தரமான பார்வை உள்ளவங்க நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய பார்வை மாறிடும், பேச்சு மாறிடும், எல்லாமே மாறிடும். அதுதான் அந்த மேன்மையான உணர்வு.
ஆகவேதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் அங்க தெளிவா சொல்றார். கடைசி வசனத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அநேகரை போல் நாங்கள் வேத வசனத்தை 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிக்கும்போது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு யாருடைய சிந்தை இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுகிறார். நமக்கும் அதுபோல கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு உண்டாகட்டும். இதுதான் அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16 நம்ம அதை படிக்கிறோம். இதுதான் மேன்மையான உணர்வு. மூணாவது, அவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மூணாவது காரியம் என்ன தெரியுமா? மேன்மையான உணவு. உணர்வு மட்டுமல்ல, மேன்மையான உணவு. இந்த மேன்மையான உணவு என்ன உணவு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த 55ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 55 முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போமாக. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். இதான் முக்கியமான வார்த்தை, நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலும் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்துமாவுக்கான உணவு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ஆத்துமாவுக்கு நலமானதை சாப்பிடுங்கள், அதுதான் மேன்மையான உணவு. நான் சொன்ன மேன்மையான உணர்வுக்கு நம்ம படிக்கிற தேவனுடைய வார்த்தை வசனம். ஆனால் அந்த வசனத்துக்குள்ளேயே நமக்கு மேன்மையான உணவை கர்த்தர் வச்சிருக்காரு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, மத்தேயு 4:4 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு படிக்கிறோம். அவன் வாழ்ந்திருப்பான். எரேமியா 16:15 பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். எரேமியா 16:15, எரேமியா 16:15 அங்க பாருங்க. எரேமியா 16:15. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்த நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்ததுன்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளணும். அப்ப அந்த வார்த்தைக்குள் இருக்கிற உபதேசங்கள் இருக்கு பாருங்க, அந்த உபதேசங்கள் தான் நமக்கு உணவு. நம்முடைய ஆத்துமாவை கொழுப்பாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற உபதேசங்கள், இன்னும் சொல்ல போனா தேவன் மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களை நம்ம அறியணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள்ல அதைத்தான், அந்த உபதேசத்தை தான் பலமான ஆகாரம் என்று சொல்லி இருக்கிறது.
எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13 14 வசனங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆகையினால இந்த பலமான ஆகாரம் தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உபதேசங்கள். அப்ப இந்த உபதேசங்கள் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற மேன்மையான உணவு. இந்த உபதேசங்கள் தான் நம்மை தேறினவர்களாக மாற்றும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேறின நிலைக்கு நம்ம வருவதற்கு இந்த உபதேசங்கள் நமக்கு முக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 வசனங்கள் நமக்கு அதை தான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்கள்ல படிக்கும் போது நாம் இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 இருந்து. அன்றியும் தேவ பக்திக்குரிய 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 இருந்து படிக்கும் போது நம்ம அதை விளங்கிக் கொள்ள முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியிலும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அப்ப நம்ம தேறினவர்களாக மாறுவதற்கு இது நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அப்ப மேன்மையான உணவு. அடுத்து 4வது மேன்மையான உயர்வு. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? மேன்மையான உயர்வு அடங்கி இருக்கிறது. 12ஆம் வசனம் ஏசாயா 55:12 அந்த உயர்வை பற்றி நம்ம படிக்கிறோம். அவங்க எப்படி உயர்த்தப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கறத பாருங்களேன். வாசிங்க ஏசாயா 55:12. ஏசாயா புஸ்தகத்துல 55ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை படிக்கும் போது அங்கது சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். பாத்தீங்களா? மலைகள் மரங்கள் எல்லாம் கம்பீரித்து முழங்கி கை கொட்டுகிறது. நீங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்க புறப்பட்டு வருவீங்கன்னு சொல்லி இருக்கு. 5ஆம் வசனத்துடைய தொடக்கத்திலையும் பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துடைய தொடக்கத்துல அங்கேயும் பாருங்க. 5ஆம் வசனத்துடைய தொடக்கம், நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அப்ப நீயும் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நீ புறப்பட்டு வருவாய், புறப்பட்டு போவாய். நம்முடைய பிரயாணம், இந்த ஆவிக்குரிய பிரயாணம், பரமராஜ்யத்தை நோக்கி பிரயாணப்படுகிற பிரயாணம் சமாதானத்துக்குரியதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, ஏன் இயற்கை கூட கண்டு நம்மை கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு, கம்பீரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பிரயாணமாக, ஒரு உயர்த்தப்பட்ட நிலையான பிரயாணமாக நம்முடைய பிரயாணம் இருக்கும். அநேக ஜனங்கள் நம்மிடத்துல வருவார்கள். சோ இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மேன்மையான உயர்வு. மேன்மையான உயர்வை தேவன் நமக்கு தருகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் நமக்கு இதைத்தானே சொல்லுகிறது. இந்த உயர்வை அடைவதற்கு தான் நீ அடங்கி இருன்னு சொல்லுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிக்கும் போது இதைதான் நம்ம படிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்ப இந்த உயர்வு, மேன்மையான உயர்வு நம்ம பெறுவதற்கு அடங்கி இருங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரு? மேன்மையான உறவு, மேன்மையான உணர்வு, மேன்மையான உணவு, மேன்மையான உயர்வு, அடுத்து கடைசியா மேன்மையான உருமாற்றம். அந்த ஏசாயா 55 13, 14 வசனங்களை படித்தால் அங்கே ஆண்டவர் நமக்கு மேன்மையான உருமாற்றத்தை கொடுக்கிறார். வாசிங்க ஏசாயா 55 13, 14 வசனங்கள். ஏசாயா 55 அதனுடைய 13, 14 வசனங்கள் வாசிங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைப்பிக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக செடி எழும்பும். பாருங்க, ஒன்னு இருந்துச்சு, இப்ப அதுக்கு பதிலா வேற ஒன்னு வந்துருச்சு. மிருது செடி, தேவதாரு விருட்சம், இதெல்லாம் என்ன? அது மறுரூபத்தை காண்பிக்க ஒரு காரியம். முளைக்கும், கர்த்தருக்கு கீர்த்தியாகவும்
நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ 13ஆம் வசனத்துல இப்படி போட்டிருக்கு. 13ஓட இந்த அதிகாரம் முடியுது. சோ ஆண்டவர் நமக்கு மேன்மையான உருமாற்றத்தை நமக்கு தருகிறார். அதாவது காஞ்சொரியை போல முச்செடியை போல ஆகாதவர்களாக பொல்லாத சுபாவம் நிறைந்தவர்களாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில இப்ப அவர் நம்மை மேன்மைப்படுத்த நம்முடைய குணங்கள் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் தெய்வீக சுபாவங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்துல நல்லதொரு உருமாற்றம், மேன்மையான உருமாற்றம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பிரதர் சிஸ்டர், எத்தனை அருமையான வார்த்தை இது! எத்தனை அருமை ஆண்டவர்! நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிறவர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அந்த மேன்மையான உருமாற்றத்தை பற்றி தான் அங்க சொல்லி இருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஐயோ, என் குணம் மாறலையே, எனக்கு கோபம் வருது, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, எனக்குள்ள இச்சை இருக்கையா, இது மாறுமா? மாறுங்க சகோதர சகோதரிகளே, மாறும். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் படிப்படியாக நம்முடைய சுபாவங்களை மாற்றுவார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும்படியாக சொல்லுவார். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நல்ல ஆவியில் நிரம்புங்க. வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. வார்த்தையினால தற்பரிசோதனை பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் வருவதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா அதற்காக தானே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்ப பாருங்க, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையை சுற்றி அடங்கி இருக்கிறதெல்லாம் என்ன? மேன்மையான உறவு, மேன்மையான உணர்வு, மேன்மையான உணவு, மேன்மையான உயர்வு, மேன்மையான உருமாற்றம். இவைகளெல்லாம் நம்ம இங்க படிக்கிறோம். மூன்றாவதாக, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவங்கள் என்ன? இதை நம்ம கவனிக்கணும். எபிரேய மொழி வேதாகமம் ரொம்ப ஆச்சரியமானது, அற்புதமானது. தேவன் எழுதி கொடுத்த வேதாகமம் இது. இந்த ஃபேரேக் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளதான் இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. ஃபேரேக் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஃபே, அலேஃப், ரேஷ், காஃப் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். 17வது எழுத்து, 1வது எழுத்து, 20வது எழுத்து, 11வது எழுத்து. ஃபே, அலேஃப், ரேஷ், காஃப், ஃபே அரேக். இப்போ இந்த ஃபே அரேக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆர்டினல் கார்டினல் போட்டு எல்லாத்தையும் கூட்டினா 350 வருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த 350 தான் நமக்கு சில அனுபவங்களை நமக்கு காண்பிக்கிறது. அதை மூன்றாக நம்ம பிரித்து சொல்லலாம். ஒன்று அழித்தல், இரண்டாவது உறவாடுதல், மூன்றாவது கை கொள்ளுதல். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அழிக்க வேண்டிய பகுதிகளை அழிப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அழிப்பார். அதை அழிச்சாதான் நம்ம நல்லா வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே அழித்தல், இரண்டாவது உறவாடுதல், மூன்றாவது கை கொள்ளுதல். இந்த 3 விதமான அனுபவங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த ஃபெரேக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆர்டினல் கார்டினல் எல்லாம் போட்டு மொத்தமா கூட்டினா 350 வரும். இதுல இதை நம்ம எப்படி உடைக்கணும்னா 300 பிளஸ் 11 பிளஸ் 14. இந்த 300 என்பது அழித்தல். ஷின் அப்படிங்கிற எழுத்தினுடைய கார்டினல் வேல்யூ கெமாட்ரியா 300. சோ ஷின் என்பது அழித்தல். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கும்போது அந்த அழித்தலை பற்றி நம்ம படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது 13வது வசனத்தை வாசிப்போமாக. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல,
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், அதாவது வாழ்ந்திருப்பீர்கள் அப்படின்னு இங்க சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆவியானவர் மூலமாக நம்முடைய சரீரத்தினுடைய பொல்லாத பழக்கங்கள், அதாவது தேவ சித்தத்துக்கு தடையாக இருக்கக்கூடியதான காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த அழிக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அழிக்கப்படுதல் ஒழிக்கப்படுதல் எல்லாம் அந்த சின்னுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கர்த்தருக்கு மகிமை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை படிக்கும்போது அங்கேயும் இதை பற்றி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ம் 2மான வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அப்ப ஒழிக்க வேண்டியவைகள் அழிக்க வேண்டியவளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லி இருக்கு பாருங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுங்கள், ஒழித்து போடுங்கள், இப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஒழித்து விடுங்கள், அழித்து போடுங்கள். அப்போ அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா இந்த அழிக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாம் அழிக்கப்படும். கர்த்தர் அழிப்பார். அதுக்கு நம்மளை எப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணணுமோ ட்ரெயின் பண்ணுவாரு. அருமையான சகோதர சகோதரிகளே, சில கசப்பான பாதைகள் வழியா போகக்கூடிய நேரம் வருது. சில வியாதி பலவீனங்கள் தாக்குதா, உட்கார்ந்து நம்மளை தற்பரிசோதனை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத எதையோ ஒன்ன கர்த்தர் அழிக்க நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணி நம்ம அதை தற்பரிசோதனை செய்து நம்ம ஒத்துழைக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே அழித்தல். அது மட்டும் இல்ல, அடுத்தது 300 அப்படிங்கிறது இந்த அழித்தலை குறிக்குது. அடுத்தது 11 அது என்னது? உறவாடுதல். 11 என்று சொல்லுவது மணவாளன் மணவாட்டி உறவு. அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருக்கு மணவாட்டி. இந்த பூமியில இருக்கும் போதே அவரை நம்முடைய ஆத்மீக மணவாளனாக அவரை நாம் உரிமை பாராட்டி அவரோடு நம்ம உறவாட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31 32மான வசனங்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆகவே அவரோடு இசைந்திருக்கிற, அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. உன்னத பாட்டு 6:3 படித்தால் அங்கேயும் பாருங்க, அந்த உறவுல தான், அந்த உரிமையில தான் மனவாட்டி சொல்லுது பாருங்க. அனிலே டோடி வே டோடி லீ அப்படின்னு சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். உன்னத பாட்டு 6:3 வாசிப்போமாக. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 6. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சோ அவரோடு கூட அந்த உறவாடுகிற ஒரு அனுபவம், மணவாளன் மணவாட்டி உறவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த அனுபவம் நமக்கு வந்துடும். அடுத்தது 3வது 14 14 அது என்ன? கை கொள்ளுதல். 14 வந்தாலே எபிரேயம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அது பிரமாணம் அல்லவா, கட்டளைகள். 14 14 சோ கை கொள்ளுதல், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துரும். உபாகமம் 28:1 அதை படிக்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம பரிசுத்தாவியினுடைய உதவியோடு நம்ம கை கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலக பிரகாரமான நன்மைகள், குறைவில்லாத வாழ்க்கை எல்லாமே நமக்கு பின்னாடி வரும். எல்லாமே நமக்கு வந்துரும். வாசிங்க உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் 4:15 படிக்கும் போது அங்கேயும் சொல்லி இருக்கு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசித்தால் அங்கேயும் சொல்லி இருக்கிறது. வாசிங்க. எபேசியர் 4:15. சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளரும்படியாக அப்படி செய்தார். சோ அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படிக்கும் போது அங்கேயும் தெளிவாக சொல்லி இருக்கு பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 21, 22 வசனங்களை வாசிப்போமாக. யாக்கோபு 1, 21, 22. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இல்ல, அதன்படி செய்கிறவங்களா இருங்க. கேட்கிற வசனத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இந்த உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்து விடும் என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். இதுதான் அனுபவம். இந்த 3 விதமான அனுபவங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். சரி, நாலாவது அவசியமானது. இப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மளை மேன்மைப்படுத்த தான் விரும்புகிறார். அவர் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா நமக்கு நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற ஒரு அவசியமான ஒரே ஒரு காரியம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப சிம்பிள். பிரதர் சிஸ்டர், நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல பாரமானதை சுமத்தி வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னது? அந்த ஏசாயா 55 2ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 55:2 அதை நீங்க படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு கவனமா செவி கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆண்டவருக்கு நம்ம கவனமா செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அப்படியானா கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். அவ்வளவுதான். கண்டிஷன் வேற ஒண்ணும் கிடையாது. அவசியம் என்ன? நீ போய் அங்க முழங்காலே நடந்து 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 மலையேறி போ, அதெல்லாம் ஒன்றும் நம்மகிட்ட சொல்லலை. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நீ கேட்டு அவருக்கு நீ செவி கொடு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் சொல்லும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அவ்வளவுதான். செவி கொடுக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கணும். நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இதை தான் அவர் விரும்புகிறார். உபாகம் 28:1 ஏற்கனவே படிச்சோம். அங்கேயும் இதை தெளிவுபடுத்துறாரு பாருங்க. நீ செவி கொடுத்தேனா நீ மேன்மையா இருப்ப, நான் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொல்றாரு. உபாகம் 28:1 வாசிங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும் போது நமக்கு இது தெளிவாக புரியும். உபாகமம் 28 அதனுடைய இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தா போதும், அவர் உன்னை மேன்மையாக வைப்பாரா. அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம கவனமா செவி கொடுப்போம். அவர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல அந்த 7 10 வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இதை யாக்கோபு இன்னும் கூட அழகா சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7 முதல் 10 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கும் போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 10. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தரிடத்துல சேருங்க. பாவிகளே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இருமனம் உள்ளவங்களே உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. இப்படி எல்லாம் நம்ம அவருக்கு செவி கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களை என்னை அவர் என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறும். ஐந்தாவதாக அதிசயமான முடிவு. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசயமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அதிசயமான முடிவை நம்ம அடைவதுதான் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறதினுடைய உச்சகட்ட அல்லது முழுமையாக இருக்கிறது. உச்சகட்ட நிலைன்னு சொல்லலாம், அதுதான் முழுமை என்றும் சொல்லலாம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீங்க தமிழ் இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:5 தமிழ்ல வாசிக்கும் போது வாசிங்கள். ஏசாயா 55:5 தமிழ்ல வாசிங்க. வாசிக்கும் போது நமக்கு அங்க தெளிவாக புரியும். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எபிரேயத்துல வாசிக்கிறேன். லெமான் யஹவா எலோஹேகா வேலா கொடேஷ், வேலா கடோஷ், கொடேஷ் அல்ல, வேலா கடோஷ் இஸ்ராயேல் கி ஃபேரேக் அப்படின்னு எபிரேயத்துல இருக்கு. இப்ப இதுல அந்த கடைசி 3 வார்த்தை இஸ்ராயேல் கி ஃபேரேக். இப்ப இந்த 3 வார்த்தைகள் கடைசியா இருக்கு. இந்த 3 வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கொண்டால் இஸ்ராயேல் என்றால் இஸ்ரவேல், இஸ்ரவேலை பத்தி தான் சொல்லி இருக்கு. அடுத்து கி ஏனென்றால் ஃபரேக், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சரி, இஸ்ராயேல் கி ஃபரேக் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த 3 வார்த்தைகள்ல வரக்கூடிய இந்த எழுத்துக்களை அப்படியே எண்ணுனா நான் சொல்றேன் பாருங்க. இஸ்ராயேல் யோத் ஷின் ரேஷ் ஆலேஃப் லாமேட் 5 எழுத்துக்கள். அடுத்தது கி காஃப் யோத் 2 எழுத்துக்கள். 5 + 2 7. அடுத்தது ஃபே அரேக், ஃபே ஆலேஃப் ரேஷ் காஃப் 4 எழுத்துக்கள். 7 + 4 11. அப்ப இந்த 3 வார்த்தையில இஸ்ராயேல் கி ஃபே அரேக் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தையில இருக்கிற எழுத்துக்கள் எவ்வளவு? 11. இந்த 11 என்பது மணவாட்டியை குறிக்கிறது. அப்படியானால் அருமையான நண்பர்களே, தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அதிசயமான முடிவு என்ன? கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது நாம் அடைகிற ஸ்தானம் என்ன? அருமை இரட்சகர் யெஷுவாவுக்கு உங்களுக்காக எனக்காக உயிரே கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே, நம்மை நிச்சயம் பண்ணினாரே, அவருக்கு நீங்களும் நானும் நிரந்தர மணவாட்டியாவதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அதிசயமான முடிவு. இந்த அதிசயமான முடிவை நீங்களும் நானும் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த அதிசயமான முடிவுக்காக ஆயத்தமாய் இருக்கிற கூட்டத்தை சேர்க்கதான் அருமை இரட்சகர் இயேசு யெஷுவா வரப்போகிறார். ஆகவே அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்னா ஏதோ ஒரு கார் இருக்கிற இடத்துல 4 கார் வாங்கிட்டோம் அது இல்லை. கர்த்தர் அதெல்லாம் நமக்கு இந்த உலகத்துல என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை இல்லாம நமக்கு என்னென்ன காரியங்கள் வரணுமோ எல்லாம் கொடுப்பார். எல்லாம் நமக்கு உலக பிரகாரமா ரொம்பவும் நமக்கு எல்லாம் கிடைச்சாலும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாதபடிக்கு அதுவே நமக்கு ஒரு பேர்டனா மாறிடுங்க. அதனால நமக்கு உலகத்துல எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைச்சா போதும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு தரணும்னு விரும்புறாரோ அந்த அளவுக்கு தந்தா போதும். நமக்கு முக்கியமான அந்த பரம ராஜ்யத்தை அடையணும். அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம இந்த பூமியில செய்து முடித்து பரமராஜ்யத்தை அடைய வேண்டும். அதான் நமக்கு முக்கியம். ஆகவே அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் அவருடைய நிரந்தர மணவாட்டியாகிறோம் என்பதான் அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் படித்து நம்ம முடிப்போம். அதுதான் இந்த 11. அதுதான் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறதனுடைய பரிபூர்ணமான நிலை, முழுமையான நிலை, முடிவான நிலை, உச்சகட்ட நிலை. அதுதான்
அதை நம்ம அடைந்தே ஆகணும். நம்மளை மேன்மைப்படுத்துறாருன்னா கர்த்தர் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போவார். படிப்படியாக நம்மளை கொண்டு போய் அங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். அங்கதான் நம்ம வாழ்க்கை முடியணும். இந்த உலக யாத்திரையே நம்ம அங்கதான் முடிக்கணும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நீங்களும் நானும் அந்த ஒரு ஆயத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 படிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21 படிக்கும் போது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இன்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேம் மணவாட்டி கூட்டம், அதான் அந்த 11. நீங்களும் நானும் அந்த கூட்டமா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கீ ஃபேரேக். என்னங்க கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு இந்த வருஷம், இந்த மாசம் அப்படின்னா தைரியமா சொல்லுங்க, கீ ஃபேரேக். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சோர்வு வருதா? புறக்கணிக்கப்பட்டுட்டீங்களா? வியாதி பலவீனம் அவ்வப்போது வந்து வேதனைப்படுத்துதா? அதைரியங்கள் வருதா? உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது, நம்ம எல்லாருக்குமே வருது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வு வருது, அதைரியங்கள் வருது, நமக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு வருது, எல்லாம் தாங்க வருது. அதெல்லாம் வரட்டும். அதுக்கு நடுவுலையும் நம்ம தைரியமா சொல்லணும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என் ஆத்துமாவே, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு புது பலன் வந்துடும். இந்த இருக்கிற இந்த வியாதி, அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாம் ஓடிடும், தாண்டி போயிடுவோம். நம்ம அவைகளெல்லாம் தாண்டி கடந்து போயிடுவோம், முன்னேறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மேன்மைப்படுத்தி இருக்கிற தெய்வம் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்துவார். தம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவருடைய மனவாட்டியாக, நிரந்தர மனவாட்டியாக நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த 11வது மாதத்துல 1ஆம் தேதி அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தயவுள்ள கரங்களை எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தெய்வம் நீங்க மட்டும்தான்ப்பா. இஸ்ரவேலின் தேவனாகி எங்கள் கர்த்தர், எங்கள் யெகோவா, எங்கள் யெஷுவா, நீங்க மட்டும்தான்ப்பா எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மேன்மைக்குள்ள இருக்கிற அர்த்தம் ஆண்டவரே, அடங்கி இருப்பவைகள், அனுபவங்கள் அவசியம். கடைசியில் அந்த அதிசயமான முடிவாகிய நாங்கள் மனவாட்டியாக மாறுகிற எல்லா அனுபவங்களும், இந்த எல்லா படிப்பினைகளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள அனுபவமாக மாற்றும்படியாக உம்முடைய தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை தாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் கேட்ட எல்லாரும் எந்த மூல முடுக்குல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா. அவங்க எவ்வளவு நிர்பந்தமான நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டவரே, மனுஷரால எப்படி புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு ஒருவேளை இவங்களே தடுமாறி போயிருந்தாலும் சரியப்பா, ஒரு மனுஷனையும் கைவிடாத தெய்வம். எல்லாரையும் நீங்க தூக்கி எடுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாவீங்கள் ஆண்டவரே. யெஷுவாவே, உம்முடைய கரத்துல எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எல்லாரையும் நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும். கீ ஃபேரேக் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே,
தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை